அப்போ உண்மையான நோக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த கொடுமைக்கு நீதி கேட்பதல்ல அவர்களுக்கு. இதை காரணமா வச்சு இந்த பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வியிலிருந்து இந்த பெண்களை அப்புறப்படுத்துவது. ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை பெரிதுபடுத்தும் போது பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் வீட்டுல இருந்து பெண் குழந்தைகளை அனுப்ப பயப்படுவாங்க. இப்பதான் முதல் தலைமுறையா படிச்சு வராங்க. ஒரு பெரிய பெரிய பதிப்பு, அதுவும் பிஎஸ்டி எம்ஃபில்லாம் பெண்கள் இப்பதான் ஒரு 2 தலைமுறையா தான், ஒரு 85களுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு ஒரு 90களை அதிகரிச்சு இப்பதான் கொஞ்சம் அதிகரித்து வருது. பிசி எஸ்சி வீட்டு பெண்கள்லாம் ஒரு பிஎஸ்டி டாக்டரேட் ஆறதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஒரு வன்னியர் வீட்லயோ ஒரு கல்லர் வீட்லயோ பறையர் வீட்லயோ உடையார் வீட்லயோ பிஎஸ்டி வரையும் என் பொண்ணுக்கு படிக்க வைக்க போறேன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக போறேன் சொல்ல மாட்டாங்க. மேக்சிமம் இந்த டீச்சர் ட்ரைனிங்கு ஒரு டிகிரி 20-21 வயசுல முடிச்சுட்டு இந்த ஃபிளெக்ஸ்ல வந்து பொண்ணுக்கு டிகிரி போடுற மாதிரி தான் யோசிப்பாங்க. இப்படி இருக்கிற சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள அப்பீஸ் பண்ணி பொம்பளை பிள்ளைங்களை வந்து காலேஜ் அனுப்பா, படிக்க வைப்பா, வேலைக்கு போனா சலுகைப்பா, கவர்மெண்ட் ஜாப்ல 33% இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தது நீதி கட்சி காலத்துல இருந்து. அந்த தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து சிற்றுண்டி வரை கொடுத்து என்னென்ன பெண்களுக்கு செய்யணுமோ உதவி செய்யணுமோ அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த கருத்தியல் ரீதியான வன்மம் வெறும் திமுகங்கிற கட்சி மீது வன்மம் கிடையாது. ஒட்டுமொத்த நீதி கட்சி காலத்திலிருந்து அந்த திராவிட இயக்க பெரியாருடைய கருத்தியல் இங்கு வெற்றி பெறுதே. தமிழ்நாட்டுல யாரையெல்லாம் படிக்க கூடாதுன்னு சொன்னோமோ அது வந்துருச்சே அப்படிங்கிற வைத்தறிச்சல தான் அண்ணாவை அவமானப்படுத்தும் விதமாக, ஏதோ அண்ணா பேர் தாங்கிய ஒரு கேம்பஸ்ல அப்படி நடந்திருக்குன்னு இவங்க அவமானப்படுத்துறாங்க.